நேற்று நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம், அதாவது 2025 குரூப் 1 எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் இது. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியம் புக் அஸ் வெல் அஸ் தமிழ் மீடியம் புக்கில் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இதில் நான் வந்து 10th புக்கு கவர் பண்ணுற மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது காலை வரிசைப்படி அடுக்குக அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் தந்திருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படிங்கிறத ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ஆன்சர் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 91ல் வந்துட்டு இருக்குது. த சக்ஸஸ் ஆஃப் சம்பரன் சத்தியகிரகா அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதில் பாருங்கள், த சக்ஸஸ் ஆஃப் சம்பரன் சத்தியகிரகா followed by his fruitful intervention in Ahmedabad mill strike and the கேடா சத்தியகிரகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுதான். மீடியம் புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 97ல் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பாருங்கள், சம்பரான் சத்தியகிரகத்தின் வெற்றியை அடுத்து 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், 1918 கேதா சத்தியாகிரகம் ஆகியன காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கியன அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதுதான். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம குறிக்கிறப்போ சம்பரான் சத்தியாகிரகா வந்து ஃபஸ்ட்டில் வரும், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் வந்து செகண்டில் வரும், கேடா சத்தியாகிரகா வந்து தேர்டில் வந்திருக்கும். ஸோ இப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இப்போது செகண்டு தான் ஃபஸ்ட்டில் வந்திருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பியும் வரல, சியும் வரல, டியும் வரல. ஸோ மிச்சம் இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஏ தான். ஸோ ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஹூ ஃபவுண்டட் த சத்யசோதக் சமாஜ் இன் 1873? சத்யசோதக் சமாஜை 1873 தோற்றுவித்தவர் யார் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 57 யூனிட் 5ல் வந்துட்டு இருக்கும். இதில் ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஏயில் ஜோதிபா பூலே அப்படின்னு இருக்குல்ல, தேர்ட் லைன் பாருங்கள், ஹி லான்ச்டு த சத்யசோதக் சமாஜ் ட்ரூத் சீக்கர் சொசைட்டி இன் 1870. இதே தமிழ் மீடியம் புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 62ல் இருக்கும். 62ல் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர் தான் உண்மையை நாடுவோர் சங்கம், அதாவது ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படிங்கிற சத்யசோதக் சமாஜை வந்து நிறுவியிருக்காரு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆப்ஷன் ஏ ஜோதிபா பூலே அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1916 பை ஹூம்? நீதி கட்சி யாரால் 1916ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். வந்து ஹிஸ்ட்ரியில் யூனிட் 10ல் வந்துட்டு இருக்கும். பேஜ் நம்பர் 118 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது 118ல் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், on 20 November 1916 around 30 prominent non-prominent leaders including Dr. C. Nadeshanar, Sir P.T. Tyagarajar, T.M. Nair and Alamilu Mangai Tayar Ammal came together to form the South Indian Liberal Federation அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே தமிழ் மீடியம் புக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 127ல் இருக்கும். தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், டிஎம் நாயர் அண்ட் தியாகராஜ செட்டியார் அப்படிங்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஎம் நாயர் மற்றும் தியாகராய செட்டி அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். காலை வரிசைப்படுத்தி நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும். உப்பு சத்தியாகிரகம், சுதேசி இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம். இதுக்கு ஹிஸ்ட்ரியில் பேக்கில் வந்து டைம் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்து ஆன்சர் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்துட்டு பேஜ் நம்பர் 126ல் வந்துட்டு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸுமே இருக்கும். 1905 அப்படிங்கிறப்போ சுதேசி மூமெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ 1905 அப்படிங்கிறது வந்து என்னென்னா சுதேசி மூமெண்ட். அடுத்தது சால்ட் சத்தியாகிரகா அப்படிங்கிறது 1930ல் வந்து நடந்திருக்கு.
ஸோ 1930 வந்து என்ன அப்படின்னா சால்ட்டு சத்தியாகிரகா. அடுத்து குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படிங்கிறது 1942. ஸோ 1942. அடுத்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்குன்னா 1920. ஸோ 1920. இப்போது இதை வச்சு ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணுங்கிறதுனால ஏபி ரெண்டுமே இல்லை. அண்ட் ஃபோர்த்து ஒன்று நெக்ஸ்ட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பரம்பரை தொழில்களை பகுதி நேரமாக கற்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? குலக்கல்வி திட்டம் மாதிரி. ஸோ குலக்கல்வி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. யூனிட் 10ல் பேஜ் நம்பர் 120 இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பெரியார் எ ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மேலே வந்துட்டு இருக்கும். ராஜாஜி அப்படிங்கிற சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாதர்ஸோடைய ஆக்குபேஷனை வந்துட்டு சில்ட்ரனுக்கும் வந்துட்டு இம்பார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே தமிழ் மீடியம் புக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 129 இருக்கும். பெரியார் ஒரு பெண்ணியவாதி அப்படிங்கிறதுக்கு மேலே சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பதாக அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ராஜகோபாலாச்சாரி. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.